ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான பிள்ளையார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிள்ளையார் செய்கிறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது மஞ்சத்தூள் தான். இந்த கப்பில் நான் 1 கப் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே அளவில் மைதா மாவும் எடுத்துக்கிறேன். எதுக்கு நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த உருவம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால மைதா மாவு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் சர்க்கரையை கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கோல மாவில் கலப்பாங்கல்லவா, அந்த கலர் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட மைதா மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, கலர் வர்றதுக்காக தான். ஸோ நீங்கள் ஃபுட் கலர் இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மெயினான 2 பொருளுமே ரெடி பண்ணியாச்சு. இந்த க்ரீன் கலர் மாவு இருக்குல்லவா, அதை பெட்டு மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூளில் ரெடி பண்ண மாவை ரவுண்டாக ஒரு 16 பீஸ் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 பெரிய சைஸ் ரவுண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் 1, அப்புறம் 4 சேமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டேஜில் 2 ஒரே மாதிரியான பீஸ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் 2 பீஸ், லாஸ்ட்டாக ஒரு சின்ன எல்லோ கலர் பால் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பாலும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் மைதா மாவில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் அந்த 4 ஒரே மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இது நல்லா நீளமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் பிள்ளையாரோட கால் பகுதி இருக்குல்லவா, அது செய்ய போகிறோம். அதிலிருந்து சின்ன பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் வச்சு காட்டுற பாருங்கள். இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன பீஸ் எடுத்துருந்தோம்ல, இதை சதுரம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வச்சுருந்த பார்ட்டு கூட இதை அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது சின்னதாக ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த 3ஆவதாக ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு நான் தனியாக வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ எடுத்துருந்தோம் இல்லையா, இந்த மாவை ஒரு சின்னதாக ஒரு செவ்வகம் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வச்சுருந்தா அந்த பார்ட்டு கூட மேலே வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய சைஸ் மாவு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் பிள்ளையாரோட தும்பிக்கை மாதிரி நீங்கள் நீளமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை அது மேலே வச்சுட்டு நம்ம செட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் பேக் சைடில் தேய்ச்சி விடுங்க. முன்னாடி பக்கம் தேய்ச்சிங்கன்னா அதோட ஷேப் மாறி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பீஸு நம்ம 4 ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த பிள்ளையாருக்கு கை மாதிரி ஒரு சைடு ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்ததாக பிள்ளையாரோட காது பார்ட் நம்ம செஞ்சுக்கலாம். லைட்டாக ஹார்ட் ஷேப் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணும்போது பேக் சைட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி விட்டுருங்க. அப்போது அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அடுத்ததாக இன்னொரு சைடையுமே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பிள்ளையாரோட 50% நம்ம உருவம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட கிரீடோ நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் கிரீடத்துக்கு பதிலாக தலைப்பாக மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. 4 நீளமான பீஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இதிலிருந்து 2 பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதை 2யுமே எடுத்து இந்த விநாயகரோட தலைப்பாகைக்கு 2 சைட்லேயுமே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குல்லவா, இந்த மாவில் ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன்.
அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக இந்த மாவில் வந்து பிள்ளையாரோட வாகனம், அதாவது சுண்டெலி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதோட பாடி பார்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அதோட டெயில் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சின்ன 2 பீஸ் ரவுண்டாக உருட்டி எடுத்துகிட்டு அதோட நம்ம காது செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அது செய்கிறது. டோட்டலாக நம்ம விநாயகர் செய்கிறதே ரொம்ப ஈஸி தான். அடுத்ததாக மீதி இருக்கிற மாவில் நான் ஃப்ரூட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம மைதா மாவு கலந்துருக்கிறதுனால இது ஒரு 2 நாளுக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா ஃபுல்லாக நீங்கள் மஞ்சளில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் அதோட உருவம் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணணுன்னா இடையில நீங்கள் மைதா மாவை ஆட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபேஸ் எல்லாம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம மைதா மாவை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரெடி பண்ணியிருந்தோம்ல, இந்த பீஸில் ஒரு சின்ன லீவ்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அந்த தலைப்பாக ரெடி பண்ணியிருந்தோம்ல அதோட மேல் பக்கம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரவுண்ட் பால்ஸ் வந்து செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிள்ளையாரோட கையிலையுமே ஒரு சின்ன ரவுண்ட் பால் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 4 மிளகு எடுத்துகிட்டு நம்ம பிள்ளையாருக்கும் அவங்களோட வாகனத்துக்கும் நம்ம கண் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த டிசைன் மாதிரி ஒரு லைன்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து காது பார்ட்டுக்கு. அப்புறம் வந்து கை கால்லெல்லாம் விரல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த டூத் பிக்லேயே இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீடில் ஊசி கூட நீங்கள் வச்சுட்டு லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்ம லீஃப் மாதிரி செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட ஹெட்டில் அதுலேயுமே லைன்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். அடுத்ததாக ரெட் அண்ட் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம தலைப்பாகையும் லீஃபும் செஞ்சுருந்தோம்ல, அங்கே வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் கலர் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, ஸோ அதை நான் கவனிக்காமையும் விட்டுட்டேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். உங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ரெட் கலருக்கு நீங்கள் குங்குமம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூத் பிக்கே யூஸ் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு திருநீரமும் குங்குமமும் நான் வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த டூத் பிக்கவே நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு தந்தமும் நம்ம செட் பண்ணிடலாம். அடுத்ததான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு சைடு கையில் வந்து பிள்ளையார் சுழி வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எல்லோ கலர் பீஸ் வந்து சின்னதாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தலைப்பாகைக்கு கீழே வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் இது செட் பண்ணேன். அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற பொருளவே வச்சு ஒரு சூப்பரான பிள்ளையார் நாமளே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி பிள்ளையார் நீங்களும் செஞ்சு பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு கூட நீங்கள் வெளியே பிள்ளையார் வாங்காமல் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.